ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி பொறுப்பாளர் பதவியிலிருந்து சத்யபாமா தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிமுகவின் முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கட்சி பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி பொறுப்பாளர் பதவியிலிருந்து சத்யபாமா நீக்கப்பட்டுள்ளார். செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சி பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாகவும் தற்போது முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி பொறுப்பாளர் பதவியிலிருந்து சத்யபாமா விடுவிக்கப்பட்டுள்ளார். செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சி பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக சத்யபாமா அறிவித்த நிலையில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது அதிமுகவில் நிர்வாகியான சத்யபாமாவோட கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசலானது தற்போது மிகுந்த ஒரு சரசரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களாக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட பழம்பெரும் வாய்ந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல அந்த கட்சியில இருந்து முக்கிய பதவிகள் பலவற்றை பார்த்தவர் செங்கோட்டையன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல கட்சியில இருந்து அதன் அடிப்படையில முன்னாள் முதல்வரானவர் எடப்பாடி பழனிசாமி. இவங்க இருவருக்குள்ள இருந்த ஒரு பனிப்போரானது ஒரு உச்சக்கட்டத்தை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி செங்கோட்டையன் ஒரு அறிக்கை விட்டார். அதாவது பொது பத்திரிகையாளர் சந்திச்சார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, விலகி சென்றவங்க, அதாவது கட்சி விட்டு விலக்கப்பட்டவங்க, டிடிவி அதே மாதிரி சசிகலா உள்ளிட்ட பல்வேறு நபர்களை உள்ள இழுத்தா, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை கட்சிக்கு உள்ள கூப்பிட்டா பழையபடி நமக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னும் 10 நாள் இதுக்கு நான் கெடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்த நிலையில அந்த அறிக்கை வெளியிட்ட கொஞ்ச நேரத்துல அவரை கட்சியில இருந்தும் அதாவது கட்சியோட அடிமட்ட தொண்டர் பதவி தவிர்த்து மற்ற மாவட்ட செயலாளர் அதே மாதிரி உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் பறிக்கப்படுறதா எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரு. இது ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு 7 பேரை உடனடியாக நீக்கணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் நீக்கினாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு திருப்பூர் தொகுதியில ஜெயிச்ச சத்யபாமா, அதாவது முன்னாள் எம்பியான சத்யபாமா இதே கோரிக்கையை திரும்ப வச்சிருந்தாங்க. என்னன்னா, அந்த இவங்களையும் உள்ளெடுங்க, அவங்களை நீக்கும் போது ஏன் எங்களையும் நீக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒண்ணு வெளியிட்டாங்க. இந்நிலையில தற்போது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் இடையே ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றதை விட இது தன்னிச்சையான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சசிகலா ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயார்னு பிஜேபி சொல்லி இருந்தது. இந்நிலையில எதை பத்தியுமே கவலைப்படாம தொடர்ச்சியாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களை அடுத்தடுத்து அவர் நீக்கிட்டு இருக்கிற ஒரு விவகாரமானது அதிமுகவை பலப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அதாவது பலவீனப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளால் அதிகமே தவிர பலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. பொதுவாக பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு தென்மண்டலங்களை பொறுத்த மட்டும் இப்ப மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில வாக்கு வங்கி உண்டு. அதாவது அமமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஆகட்டும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சதவீதமான வாக்கு சதவிகிதம் உண்டு. இந்த வாக்கு சதவீதம் எல்லாம் சேர்த்தா கூட இப்ப கோபிச்செட்டிப்பாளையம் எடுத்துக்கிட்டோன்னு, கோபி அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர் உள்ளிட்ட பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோட வாக்குகள் ஒருங்கிணைக்கும் போது அதிக அளவுல வாக்குகள் கிடைத்து அதன் அடிப்படையில ஆட்சியை பிடிக்கிற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காக பாடுபட்டவர்களையும் அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அந்த நபர்களை உடனடியாக நீக்கிட்டு இருக்கிறதும் அதிமுகவினர் மத்தியில மட்டுமல்லாது பொதுமக்களிடையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.